இந்த 20வது வசனம் வாசிப்போம். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும் முன்னே. இது எச்சரிப்பு. அப்போஸ்தலர் 2:20 சொல்றாரு, கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும் முன்னே, வருவதற்கு முன்பதாக. என்ன ஆகணுமா? அங்கெல்லாம் போவாதீங்க, அதான் நம்ம தேவையே இல்லை. கேட்ட வசனம், உன் வீடு நிரப்பப்பட வேண்டும். முதல் பாயிண்ட், உன் வீடு எதனால? அபிஷேகத்தினால, ஆசீர்வாதத்தினால. ரெண்டாவது, உன் மீது அக்னிமயமான நாவு என்ன இறங்கணும்? என்ன இறங்கணும்? இன்னாது இறங்கணும் சொல்லுங்க. அக்னிமயமான ஏங்க நாவு மேல சொல்றார் ஆண்டவர்? யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 5-9 வருஷத்துல வாசிப்போம். தி புக் ஆஃப் ஜேம்ஸ். நாவானதோ சிறிய அவயம் பெரிய பெருமையானவர்களை பேசும். சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடும். நாவு என்னதான்? நாவு எதுங்க? நெருப்பு எங்க? நெருப்பு எங்க இருக்குது? நெருப்பு எங்க இருக்குது? உன் வாயில இருக்குது. வாய்க்குள்ள நெருப்பு வச்சிருக்க. வாய் வந்தா வாய்க்கு வந்தா மாதிரி பேசுற, திட்டுற, சபிக்கிற, வாய்க்கு வந்தா மாதிரி சொல்ற. நீ அவன்டா, நீ இவன்டா, நீ இவடா, நீ அவடி. இதெல்லாம் எது பேசுது? அக்னி, நெருப்பு. இந்த நெருப்பு மேல பசுத்த ஆவியான ஒரு அக்னி இறங்குகின்ற வழியில பிரித்து விடுறாரு உன்னாக்க. என்ன செய்யறாரு அவரு? அப்புறம் டங் ஸ்லிப்பே வராது. எது சொல்லுங்க, சரிங்க, சரிம்மா, நான் அப்படியே செய்கிறேம்மா. என்னாச்சு? மாறிட்டாரு. என்னாச்சு? இந்த மாதிரி மாறிட்டாங்க. காரணம் என்ன? அக்னிமயமான நாவுகள் அங்கு வந்தபடினால். 9ஆம் வசனம் வாசிப்போம். யாக்கோபு 3:9. பாருங்க, அவரை தோத்திரம் தோத்திரம். ஆனால் அவர் வந்து இறங்குற வழியில அங்கேயும் தோத்திரம், இங்கேயும் தோத்திரம். ஐயா தோத்திரம்மா. மேல எனக்கு கோபம். உடனே நம்ம என்ன செய்யணும்? சரி, அது மேல இருக்குது. நீங்க தான் என்ன கோபப்பட முடியும். வேற யார் என்ன கோபப்பட முடியும்? நான் உங்கள் வீட்டு பிள்ளை. எப்படி? இது ஊரறிந்த உண்மை சொல்லி அவ கோபத்தை நீங்க என்ன செய்யணும்? எது வழியா? ஆமா, பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார்னா ஏதோ ஒன்றை சொல்லி அப்படியே பல்ஸை டவுன் பண்ணுவார். பரிசுத்த ஆவிக்கு நீ இடம் கொடுக்கணும்னா, என் மேல நீ கோவப்படும். ஆமாம்மா, நீ மாத்திரம் கம்தியா? நீ என்னை பற்றி என்னென்ன பேசுறது தெரியாத எல்லாம் சொன்னாங்க. அவ சொன்னாலா, இவ சொன்னாலா, இவங்க பேர் அவங்க பேரை சொல்லி பெரிய ஒரு கலகமே உண்டாயிடும். தேவனுடைய பிள்ளையே, எனவே அக்னிமயமான நாவுகள் எங்க வந்து அமரணுமா? நாவின் மீது வந்து அமரணும். அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கணும். நாங்கள் ஆண்டவரே, இந்த நாக்குக்கு நான் இடம் கொடுக்குறேன்ப்பா, இனி நான் அப்படிப்பட்ட காரியம் பேசக்கூடாது என்று நாம் இடம் கொடுக்க வேண்டும். உன் மீது வந்து அமர வேண்டும். சங்கீதம் 46:10 என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அதெல்லாம் நம்மளால முடியாது. ஒரு கை பார்த்துடலாம். நீயா? 2 பேரும் தெருவில் தான் போய் நிற்கணும். தேவனுடைய பிள்ளைய பரிசுத்த ஆவியானவர் உன் மீது இறங்குகின்ற வழியில் நீ அமர்ந்திருந்து அவர் உன்னை நிரப்புகின்றார். நீ பேசுவது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்டார்கள் என்று வாசிக்கிறோம். எதை பேச கேட்டார்களா? தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்டார்கள். அப்படி நாம் தேவனுடைய சமூகத்தில் எழுந்து நிற்போம். ஆண்டவரே, நானும் தேவனுடைய மகத்துவங்களை பேச வேண்டும் சுவாமி. நானும் தேவனுடைய மகத்துவங்களை பேச வேண்டும். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஏப்போ வாரும்
இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும் இறங்கி எங்கள் மத்தியிலே. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆற்றித்தே தீர்க்க வாரும் இளையிலே. ஹல்லேலூயா. ஆத்மதாகம் தீர்க்க வாரும் வேளையிலே. ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವನೇ, ಎಂದು ನಿನ್ನ ಹಾಡುವೆ. ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವನೇ, ಎಂದು ನಿನ್ನ ಹಾಡುವೆ. ನನ್ನ ಬಾಳಲ್ಲಿ ಬಲಹಾದಿ ತುಂಬಿರುವೆ ನೀ, ನನ್ನ ಬಾಳಲ್ಲಿ ಬಲಹಾದಿ ತುಂಬಿರುವೆ ನೀ. ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವನೇ, ಎಂದು ನೀ